வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் அழகு ஒன்றா இருக்கக்கூடிய இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கமே 151 பயிற்சி கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, இந்தியாவின் வடக்கு தெற்கு பருவல் தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3214. ரெண்டாவது கேள்வி, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது தீபகற்பம். பாக் நீர் சிந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. மூணாவது ஆப்ஷன். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதற்கான விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். ரோமன் லெட்டர் 2 பொறுத்துகம். சாங்போ அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா. யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு. புதிய வண்டல் படிவுகள் அதுக்கு காதர். காட்வின் ஆட்டின் அதாவது கேட்டோ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழ மண்டலக்கரை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இந்தியாவின் உயர்ந்த சோழ மண்டலக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது. இதற்கான நம்பர் 24153 அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அதே 151 இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் கூறுக ரோமன் லெட்டர் 3. அது முதல் இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 150வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, 140 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வடக்கு மலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. அதில் பாருங்கள் 5வது லைனும் அதில் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. இதுதான் காரணம் கூறுக 1க்கான ஆன்சர். ரெண்டாவது காரணம் கூறுக வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். இதற்கான விடை 147 இருக்குது. 147 இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் கூறுகளில் 2வது கேள்விக்கான ஆன்சர். மூணாவது கேள்வி, தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதற்கான விடை 152 நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகின்றன. தென்னிந்தியாவின் நில அமைப்பு கிழக்கு நோக்கி சாய்ந்திருக்கிறது. இதனால் தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன. இதுதான் பார்த்தீங்கன்னா காரணம் கூறுகளில் 3வது கேள்விக்கான ஆன்சர். 4வது கேள்வி இல்லை. அடுத்து ரோமன் லெட்டர் 4 வேறுபடுத்துக. முதல் கேள்வி, இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள். இதற்கான விடை 149 150 கொடுத்துருக்காங்க. 149 எடுத்துக்கோங்க. அதில் இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பியல்புகள். அதில் இமயமலையில் தோன்றுகின்றன. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து நீளமானவை மற்றும் அகலமானவை. வற்றாத நதிகள். நீர்மின் உற்பத்திக்கு செய்ய இயலாத ஆறுகள். ஆற்றின் மதிப்பு மற்றும் கீழ்ப்பதிகளில் போக்குவரத்துக்கு ஏற்றது. இது வேறுபடுத்துக 1 முதலது இமயமலைக்கானது. அடுத்து 150 எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபகற்ப ஆறுகள். அதில் தென்னிந்திய ஆறுகள் சிறப்பு இயல்புகள். அதில் இருக்கக்கூடிய இந்த 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள் அந்த இதில் குறிச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக்கு 1க்கான ஆன்சர். 2வது வேறுபடுத்த பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் 146வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 146வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். அதுக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இங்கே தீபகற்ப அதிலிருந்து மலைகள் அமைந்துள்ளது. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தீபகற்ப அதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கின்றன. இது வரைக்கும் வேறுபடுத்துக்க 2க்கான ஆன்சர். இது ஃபுல் பாயிண்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சின்னதாக சுருக்கி 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் முடிச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசுலாம் தேவை கிடையாது. இது வேறுபடுத்துக்கல 2வதுக்கான ஆன்சர். மூணாவது கேள்வி, மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. இதற்கான விடையும் 146 தான் கொடுத்துருக்காங்க.
அதில் மேற்கு கடற்கரை சமவெளிங்கிறதுல இது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அடுத்து 146 இங்கே வந்தீங்கன்னா அதில் இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அதாவது வரை நீண்டு 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அகலமுடை கொண்டதாக உள்ளது. அடுத்து வேறுபடுத்துக 3 வந்து மேற்கு கடற்கரையின் வடபகுதி குங்கண கடற்கரை அதில் வந்து என அழைக்கப்படுகிறது. இதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறதுல இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் இதுலையும் சும்மா கொஞ்சோண்டு எழுதிக்கிறணும். அதாவது எப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கொண்டது வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகளில் 3வது கேள்வியில் கிழக்கு கடற்கரை சமவெளிக்கான ஆன்சர். அதாவது கிழக்கு அப்படிங்கிறதுலேருந்து இந்த கொண்டது வரைக்கும் அது வந்து 146 கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். ரோமன் 5 சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. இதற்கான விடை வந்து 138வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பக்கமே 138 இந்தியாவின் நில மற்றும் நீர் எல்லைகள் அதில் பாகிஸ்தான் அப்படிங்கிறதுலேருந்து பகிர்ந்து கொள்கிறது அது வரைக்கும் எழுதிக்கோங்க. இல்லை இந்த கிழக்குங்கிறதும் வேணாம் வடக்குங்கிறதும் வேணாம். இதில் பூடானுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான்கிறத எழுதிக்கோங்க. பாகிஸ்தான் அப்புறம் வந்து இந்த இதை எழுதிக்கோங்க எனக்குள்ள இந்த பாகிஸ்தான்லேருந்து பகிர்ந்து கொள்கிறது வரைக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 2வது கேள்வி இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவத்தை கூறுக. இதற்கான விடை 139 கொடுத்துருக்காங்க. 139 இந்திய திட்ட நேரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேற்கு அங்கேருந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி 3வது தக்கான பீடபூமி குறிப்பு வரைக்கும் 145 146 இருக்கு. 145 தக்கான பீடபூமி இங்கே குறிச்சு 146 எடுங்க. அதில் வந்து இந்த வரையும் அமைந்துள்ளது. இது வரைக்கும் 3வது கேள்விக்கான ஆன்சர். நாலாவது கேள்வி இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பற்றி குறிப்பிடுக. இதற்கான விடை 150 கொடுத்துருக்காங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஃபஸ்ட்டு வந்து போட்டு நர்மதைங்கிறத போட்டுட்டு இந்த மத்தியிலேருந்து கொண்டது வரைக்கும் தபதிங்கிற தலைப்பு போட்டு தபதியை ஃபுல்லாக இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4வது கேள்விக்கு. அதாவது மத்திய கொண்டது வரைக்கும் தபதியிலேருந்து கொண்டது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது கேள்வி லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. இதற்கான விடை 147வது பக்கத்தில் இருக்குது. 147 எடுத்திங்கன்னா இங்கே எங்கேருந்து குறிக்கணும்னா லட்சத்தீவுகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த ஃபுல்லாக அதுதான் குறிச்சிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து ஒரு பத்தியில் விடையளிக்க ரோமன் லெட்டர் 6 கொடுத்துருக்காங்க. முதலது இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி விவரி. இதற்கான விடை 140 141 142 143 இருக்குது. ஃபஸ்ட்டு 140 அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்கோங்க. இங்கே எங்கே இருக்குன்னா இங்கே மேலே பாருங்கள் ஒரு இது இருக்கா. இந்தியாவின் பெரும் ஆறாக உள்ள வடக்கு மலைகள் 3 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் இதிலேருந்து இதுவரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகளில் இம்மலைகள்லேருந்து அழைக்கப்படுகிறது வரைக்கும். 2வது பாயிண்ட்டாக இங்குள்ளங்கிறது கார ஓரமாகும். அடுத்து இங்கே இமயமலை அப்படிங்கிறதுல ஆரம்பிங்க. இமயமலைங்கிற தலைப்பு போட்டுக்கோங்க, ஆரம்பிக்க வேண்டாம். இமயமலைங்கிற தலைப்பு கீழே இதை எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க பெரிய மலைகள் அல்லது இமாத்திரிங்கிறதுல பெரியங்கிறது அமைந்துள்ளது வரைக்கும் இப்பகுதியிலிருந்து பெறுகின்றது அது வரைக்கும். அடுத்து வந்து இங்கே எவரெஸ்ட்டுங்கிறதுலேருந்து அமைந்துள்ளது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் வாங்க. இதில் என்ன இம்மலை காணப்படுகின்றது வரைக்கும் இங்கே குறிச்சிக்கோங்க. அடுத்து சிறிய மலைகள் அதில் வந்து இதிலிருந்து தொடராகும். அடுத்து பாறைகள்லேருந்து காணப்படுகின்றன வரைக்கும். சிம்லாங்கிறதுலேருந்து அமைந்துள்ளன வரைக்கும். அடுத்து வெளி இமயமலை சிவாலிக் அப்படிங்கிறதுல இத்தொடரின் அதிலிருந்து ஆனதுங்கிறது வரைக்கும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலைக்கும் அதிலிருந்து ஏற்றதாக உள்ளது. அடுத்து வந்து பூர்வாஞ்சல் குன்றுகளில் இவையிலிருந்து உட்பகுதிகளில் பரவி உள்ளன. அடுத்து வந்து இமயமலையின் முக்கியத்துவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இது வரைக்கும் வந்து குறிச்சிக்கோங்க. இதுதான் விரிவான விடையில் 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே.
அடுத்த 2வது கேள்வி பாருங்கள், தீபகற்ப ஆறுகளை பற்றி குறிப்பிடுங்க. அதற்கான விடை 149 150 இருக்கும். 149 எடுத்துக்கோங்க. அதில் இங்கே தீபகற்ப ஆறுகள்ங்கிறதுல குறிச்சிக்கோங்க. நான் இங்கே வந்து இதில் இந்த தென்னிலேருந்து எனப்படும் வரைக்கும் அடிப்படையிலேருந்து இந்த ஆறுகளோட வகைகள் வரைக்கும். அடுத்து இந்த பக்கம் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதிங்கிற தலைப்பு போட்டு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கோதாவரிங்கிறதுல வந்து இந்த இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது பாயிண்ட் இது. 3வது பாயிண்ட் கோதாவரிங்கிறது ஏரி அமைந்துள்ளது. கிருஷ்ணாங்கிறத ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. காவேரிங்கிறத காவேரியிலேருந்து அழைக்கப்படுகிறது. அடுத்து கர்நாடகாவிலிருந்து உருவாகிறது. அடுத்து இங்கே குறுகலானங்கிறதுல ஆரம்பிங்க. அடுத்த பக்கம் 150க்கு வாங்க. 150 இங்கே முடியுது பாருங்கள் இது வரைக்கும். அடுத்து மேற்கு நோக்கி பாயுமார்கள் நர்மதைங்கிறதுல மத்தியிலேருந்து கொண்டது வரைக்கும். தபதியிலிருந்து கொண்டது வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்து தபதியிலேயே தீபகற்ப அங்கேருந்து நோக்கி பாய்கின்றன. இது வந்து விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. இதற்கான விடை 147லையும் 148லையும் இருக்கும். 147 வந்து இங்கே வந்து பாருங்கள், அதாவது இமயமலையும் தோன்றும் ஆறுகள் அதில் கங்கை நதி தொகுப்பு அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கங்கை நதி தொகுப்பில் இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா 148 வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடியுது பாருங்கள், விரிகுடாவில் கலக்கிறது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 3க்கான ஆன்சர். இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இதுதான் விரிவான விடையில் 3க்கான ஆன்சர். இதோட இந்த பாடத்திற்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KK Facts தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.